ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி அண்ட் டெட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷனில் ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நுண்ணறிவு ஈவு, இன்டெலிஜென்ட் குவாசன்ட். ஸோ அப்படின்னா என்ன? ஒருவனுடைய மன வயதுடன் அவனுடைய கால வயதை ஒப்பு நோக்கினால்தான் அவனது திறன் தெளிவாகும். ஸ்டர்ன் அப்படிங்கிறவரோட வரையறையின்படி நுண்ணறிவு ஈவு, அதாவது ஐக்யூ லெவல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மன வயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100. அந்த 100 நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நமக்கு முழு நம்பராக ஹோல் நம்பராக கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஐக்யூ மன வயது டிவைடட் பை கால வயது. இப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுல நுண்ணறிவு ஈவு 100 இருந்துச்சு அப்படின்னா அது சாதாரண நுண்ணறிவு, 100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நுண்ணறிவு மிகுதி, 100க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நுண்ணறிவு குறைவையும் குறிக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டேப்லெட் காலம் நம்ம பார்த்துக்கணுங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நுண்ணறிவு ஈவு அதோட அளவீடு 140க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கள என்ன சொல்லுவோன்னா மேதைகள். 120லேருந்து 139க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மீத்திறன் மிக்கவர்கள். ஒருவரோட ஐக்யூ 110லேருந்து 115 வரைக்கும் இருந்துச்சு, 119 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம்? திறன் மிக்கவர்கள். 90லேருந்து 109 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது சராசரி திறன் படைத்தவர்கள். 80லேருந்து 89 அப்படின்னா பின்தங்கியவர்கள் அல்லது மெதுவாக கற்போர். ஸோ 70 to 79 இருந்துச்சு அப்படின்னா அவங்க மந்தமானவர்கள். ஸோ பிலோ 50க்கு கீழே, அதாவது 50 to 69 இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்கிறோன்னா பேதையர். 25 to 49 இருந்துச்சுன்னா மூடர்கள். 0 to 24 வரைக்கும் இருக்கிற எல்லாருமே முட்டாள்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.